வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கார்கில் போர் வெற்றி நாளையொட்டி இன்று நாடு முழுவதும் வெற்றி கொண்டாட்டம். மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், ராணுவ தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை. மாலத்தீவுக்கு துணை அதிபர் உசைன் முகமது லத்தீப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. முன்னாள் அதிபர் முகமது நசீது, மக்களவைத் தலைவர் ஆகியோரையும் சந்தித்து பேச்சு. நீட் தேர்வு உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்திவிட்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். அதிமுக பிரிந்துள்ளதால் வெற்றி எளிதாகும் என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. காசா மக்களில் 1/3 பங்கினர் பல நாட்கள் பட்டினியால் வாடுவதாக ஐநா உணவு திட்ட அதிகாரி தகவல். விரைவில் உணவு வழங்காவிட்டால் பல்லாயிரம் பேர் பட்டினியால் இறப்பார் என்று எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கார்கில் போர் வெற்றி நாளையொட்டி இன்று நாடு முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்களும் நினைவேந்தலும் நடைபெற்றன. 1999ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் கார்கில் என்னும் இடத்தில் பாகிஸ்தானுடன் நிகழ்ந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் 26ஆம் ஆண்டு கொண்டாட்டம் இன்று நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். லடாக்கில் டிராஸ்ட் என்னும் இடத்தில் கார்கில் போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் கவீந்தர் குப்தா, ராணுவ தளபதி உபேந்திர துவேதி, படை அலுவலர்களின் தலைவர் அனில் சௌகான் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மத்திய அமைச்சர்கள் சஞ்சு சேத், மன்சுத் மாண்டவியா ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கர்நாடகத்தின் பெங்களூரில் உள்ள ராணுவ நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவாக 75 அடி உயர நடுக்கல் எழுப்பப்பட்டுள்ளது. அதை மாநில முதலமைச்சர் சித்தராமையா திறந்து வைத்துள்ளார். உத்தரகாண்ட் தலைநகர் டெராடூனில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் புஷ்கர்னி சிங் தாமே மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். லக்னோவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கார்கில் போர் வெற்றி நாளையொட்டி சென்னையில் காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் கரன்பீர் சிங் தலைமையில் தென்மண்டல ராணுவ அதிகாரி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மாலத்தீவுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு துணை அதிபர் உசைன் முகமது லத்தீப், முன்னாள் அதிபர் முகமது நசீது ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். மாலத்தீவுக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் மாலேயில் அந்நாட்டு துணை அதிபர் உசைன் முகமது லத்தீப்பை சந்தித்து பேசினர். இருவரும் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, எரியாற்றல் உள்ளிட்ட துறைகளில் இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோல் மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நசீமையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். மாலத்தீவு மக்களவையான மஜ்லிஸ் தலைவர் அப்துல் ரஹீம் அப்துல்லாவையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினர். நீட் தேர்வு உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டி நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 17 வயது நீட் பயிற்சி மாணவி 2023ஆம் ஆண்டு சந்தேகத்திற்கு இடமான முறையில் விடுதியில் உயிரிழந்தார். இதுகுறித்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. பின்னர் நீட் உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டி நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நீட் பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை 2 மாதங்களில் வெளியிடுமாறு மத்திய அரசிற்கும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. பின்னர் விதிமுறைகள் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் குறித்து 3 மாதங்களில் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தவிர நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்களுக்கு உரிய மனநல ஆலோசனைகள் வழங்க வேண்டும். இதனை மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் அடங்கிய இந்தியா கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஏற்கனவே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் என 4 பிரிவுகளாக பாஜக சிதறியடித்து உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினர். பெருமக்களுக்கு நாடு போற்றும் மாபெரும் தலைவர்கள் பெயரால் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க கௌரவிக்க முடிவு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு விருதாளருக்கும் 1 லட்சம் ரூபாய்
பண பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். விருதாளர்களை தேர்வு செய்ய ஒரு நடுவர் குழுவை நியமித்திருக்கிறோம். இந்த குழுவிற்கு மேனாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு மணிக்குமார் அவர்கள் தலைவராக இருக்க இசைவு தந்துள்ளார். அதிமுகவினர் 4 ஆண்டுகள் எங்கிருந்தார்கள் என்றே தெரியாமல் இருந்தது. தங்களின் இருப்பை காட்டிக் கொள்ளவே சிறுமி விவகாரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சேர்த்துள்ளதாக அமைச்சர் நாசர் வினாவியுள்ளார். திருவள்ளூரில் 4.90 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 ஏசி பேருந்து, 1 சாதாரண பேருந்துகளை அமைச்சர் நாசர் கொடியசைத்து துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இப்பேருந்துகள் திருப்பதி, செங்குன்றம், ஆரம்பாக்கம், தடா மற்றும் ஆவடி, திருத்தணி ஆகிய 4 வழித்தடங்களில் செல்லக்கூடிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்காக துவங்கி வைத்தார். குறிப்பாக குளிர்சாதனம் பேருந்தில் பயணிகளுக்காக பல்வேறு வசதிகள் உள்ளது. இப்பேருந்தில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேருந்தில் பயணம் செய்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியை அரசின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். அதிமுகவினர் 4 ஆண்டுகள் எங்கிருந்தார்கள் என்றே தெரியாமல் இருந்தது. தங்களின் இருப்பை காட்டிக் கொள்ளவே சிறுமியை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சேர்த்துள்ளனர் என அமைச்சர் நாசர் தெரிவித்தார். ஹாஸ்பிட்டல் நலமா திரும்பிய சிறுமிக்கு மறுபடியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சிகிச்சை எடுக்கிறார். 3வது நாளா தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில. இது ஏன் அரசு தரப்புல நடவடிக்கை எடுக்கல? நிவாரணம் எதுவும் அறிவிக்கல. ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் நேரத்துல 4 ஆண்டு காலம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல, தடம் இல்லாம இருந்தது. இப்போ தான் தடத்தை புதுசா உருவாக்கிட்டு இருக்காங்க. தேர்தலை நோக்கி பயணிக்கிற காரணத்துல தேர்தல் நெருங்கிடுச்சு. அதனால அவங்க 4 வருஷமா காணாம போனவங்க இப்ப வந்து களத்துக்குறாங்க. இத்தனை வருஷம் எங்க போனாங்க? அவங்க வர வேண்டியது தானே. இத்தனை ஆண்டுகள் ஏற்பட்ட எவ்வளவு இன்னல்கள் இடுக்கல்கள் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து உங்க பத்திரிகையாளர்கள் தெரியல. எந்தெந்த உதாரணத்துக்கு நம்ம திருத்தணியில் ஏற்பட்ட பஸ் ஆக்சிடென்ட் அதுக்கு வந்து கேட்டாங்களா? அதுக்கு வந்து பார்த்தாங்களா? பார்க்கல. அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு எத்தனை நிகழ்வு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து கேட்காதவங்க பார்க்காதவங்க தேர்தல் நெருங்கின உடனே அதுக்கு ஒரு வடித்தளத்தை உண்டு பண்ணோம். காணாமல் போனவங்க மீண்டும் தன்னை ரினியூல் பண்றதுக்காண்டிதான் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சியில வராங்க. இது 4 வருஷத்துக்கு வந்திருக்கணும். மகிழ்ச்சியா போட்டுருக்காங்க. ஒரு எதிர்கட்சியுடைய கடமை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஜனநாயக கடமை சரியான முறையில் ஆகும். அதுக்கு எப்படிப்பட்ட தவறுகள் சுட்டி காட்டணும். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளி கிராமத்தில் செய்யாறு கிழக்கு ஒன்றியம் இளைஞர் அணி திமுக சார்பில் 4 ஆண்டு சாதனையை விளக்கும் விதமாக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. பள்ளி கிராமத்தில் செய்யாறு கிழக்கு ஒன்றியம் இளைஞர் அணி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே பேசிய போது, இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநில பொருளாதாரத்தில் உயர்ந்துள்ளது என்றும் பெருமிதத்துடன் கூறினார். பின்னர் திமுக தலைமை கழக பேச்சாளர் முரசொலி மூர்த்தி மற்றும் இளம் பேச்சாளர் ராதிகா உள்ளிட்டோர் பொதுமக்களிடையே திட்டங்கள் பட்டியலிட்டு பேசினார்கள். இந்த நிகழ்வில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஞானவேல், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எவரெஸ்ட் நரேஷ், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன், திமுக நிர்வாகிகள், இளைஞர் அணி பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் பழைய ஜிஎஸ்டி சாலையில் உள்ள நாகவள்ளி அம்மன் ஆலயத்தில் திருவிழாவை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்து பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். நாகவள்ளி அம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்து மகாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனை வேண்டி விரதம் இருந்த பக்தர்கள் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பெருமாள் கோவிலிலிருந்து 108 பால்குடம் எடுத்து பம்பை உடுக்கையுடன் ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து நாகவள்ளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவிழாவில் ஈசன் சிலம்பாலய குழு நடத்தும் சிலம்பாட்ட கலை நிகழ்ச்சியில் பக்தர் கோடிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட்டை பகுதியில் உள்ள யோகா மாயா லலிதாம்பிகை மற்றும் மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டை பகுதியில் உள்ள யோகா மாயா லலிதாம்பிகை மற்றும் மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகாபிஷேகம் செய்தனர். பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிவப்பு மற்றும் பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு
சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். தென்காசி மாவட்டத்தில் இளம்புழு வளர்ப்பு மையங்களில் தரமான புழுக்கள் வழங்குவது இல்லை என பாதிப்படைந்த புழுக்களுடன் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து வட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கோரிக்கை மனுக்களாக அளித்தனர். தமிழ்நாடு பட்டுப்புழு உற்பத்தி விவசாயிகள் நலசங்கம் சார்பில் கடந்த மாதங்களில் தென்காசி மாவட்டத்தில் வழங்கக்கூடிய இளம் புழுக்கள் கூடு கட்டாமல் நோயால் பாதிக்கப்பட்டு வீணாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் வருத்தம் அடைந்தும் விவசாய கூட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட புழுக்களுடன் வந்தனர். இளம் புழுக்களை வாங்கி அதற்கான உணவுகளை வழங்கி வேலையாட்களை வைத்து பராமரித்து வரக்கூடிய நிலையில் திடீரென புழுக்களுக்கு ஏற்படும் பாதிப்பினால் ஆயிரக்கணக்கில் பண இழப்பீடு ஏற்பட்டு மன அழுத்தம் உண்டாகுகிறது. இதனைத் தொடர்ந்து இளம்புழு வளர்ப்பு மையங்களில் தரமான இளம் புழுக்களை வழங்காததுதான் காரணம் என விவசாயிகள் ஆட்சியரிடம் கூறிய நிலையில் இதனை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தரமான புழு எங்களுக்கு எல்லா அனைத்து இளம்புழுக்களுமே, அதாவது அரசினுடைய இளம்புழு மையங்களும் சரி, தனியாருடைய இளம்புழு மையங்களும் சரி, தரமான இளம்புழுக்களை விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை. இந்த கொடுக்காத காரணத்தால் விவசாயிகள் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கோம். இது 100 டிஎஃப்எல் முட்டை வாங்கினோம் 4200 ரூபா. இந்த 100 டிஎஃப்எல் வளர்க்கறதுக்கு உண்டான செலவு 30,000 வரைக்கும் வந்துருது. கிட்டத்தட்ட ஒரு 400 விவசாயிகள்கிட்ட மேலேயே அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ 400 விவசாயிகள் கீழே குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இழப்பீடு இல்லை. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் தெரியலை. ஆனால் நாங்கள் படும் கஷ்டம் ரொம்ப ரொம்ப மோசமான மன அழுத்தத்தில் இருக்கும். அதான் ஒரு பேஜுக்கு 30,000 ரூபா வரைக்கும் எங்களுக்கு செலவாகுது. இளம்புழு மையம் வாங்குறதுலேருந்து அது வளர்க்குறதுலேருந்து சுண்ணாம்பு பொடி, அங்குசு, லேபரு எல்லாம் சேர்த்து 100 டிஎஃப்எலுக்கு 30,000 செலவாகுது. ஆனால் வருமானம் 10,000 கூட வழி இல்லை. எங்களுக்கு கை நட்ட 20,000 ரூபா ஆகுது. மன அழுத்தத்தில் விவசாயிகள் கூட மன அழுத்தத்தில் இருக்கும். மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சி புதிய தலைவராக சித்தார்த் சிவா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவியாக பணியாற்றி வந்த அந்தோணி அம்மாள் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவி இழந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது புதிய தலைவருக்கான கூட்டம் கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. நிர்வாக அதிகாரி ராமதேவி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் பதவிக்கு 1வது வார்டு உறுப்பினர் மோகன்ராஜ் மற்றும் 2வது வார்டு உறுப்பினர் சித்தார்த் சிவா ஆகிய இருவரும் போட்டியிட்டனர். மோகன் ராஜாவிற்கு 4 வாக்குகளும் சித்தார்த் சிவாவிற்கு 10 வாக்குகளும் கிடைத்தனர். அதிக வாக்கு பெற்ற சித்தார்த் சிவா தலைவராக நிர்வாக அதிகாரியால் அறிவிக்கப்பட்டுள்ளார். பின்னர் தலைவர் அறையில் பேரூராட்சியின் சிறப்பு நிலை தலைவராக சித்தார்த் சிவா பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய தலைவரை பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தனியார் பள்ளி மாணவர்கள் 3 தங்கம் உட்பட 9 பதக்கங்கள் வென்று முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பாரதியார் தினம், குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது. கராத்தே, சிலம்பம், கால்பந்து, கைபந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். வயது அடிப்படையில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, நடுக்கம்பு என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்கள் வென்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தனர். இந்த நிலையில் தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்பத்தில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. கலந்து கொண்ட பள்ளியின் தாளாளர் ஹெரால்டு ஷாம் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் என 9 பதக்கங்கள் வென்ற மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மயிலாடுதுறையில் ஆதரவற்று இறந்த உடல்களை இடுகாட்டில் நல்லடக்கம் செய்த அறக்கட்டளை குழுவினர். மயிலாடுதுறை மகாதான தெருவில் லட்சுமணன் என்ற முதியவர் ஒருவர் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து வந்துள்ளார். திடீரென உடல்நிலை சரியில்லாமல் மயங்கி விழுந்த நிலையில் அங்கு உள்ளவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது உடலை அங்குள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளனர்.
நீண்ட நாட்களாகியும் அவரை தேடி உறவினர்கள் யாரும் வரவில்லை என்பதால் மயிலாடுதுறையில் செயல்பட்டு வரும் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் மகாதேவன் மற்றும் உறுப்பினர்கள் உதவியுடன் மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்ட உடலை பெற்று அங்குள்ள இடுகாட்டில் இறந்த ஆதரவற்ற முதியவர் உடலுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நல்லடக்கம் செய்தனர். இந்த நிலையில் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளையினர் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக இறந்த ஆதரவற்ற உடல்களை பெற்று நல்லடக்கம் செய்து வருகின்றனர். வயது முதிர்வு காரணமாக இறந்துவிட்டாலும் காவல்துறை உதவியோடு எடுத்து சாலையோரம் உள்ள ஆதரவற்ற முதியோர்களை நல்லடக்கம் பண்ணிட்டு வரோம். இதுவரைக்கும் 79 ஆதரவற்ற முதியோர்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவியாக. அதே போல் இன்றைக்கி திருவாரூரில் விளம்பல் இலகாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்த முதியவரை காவல்துறையோடு மீட்டெடுத்து இன்றைக்கி விளம்பல் இடுகாட்டில் நல்லடக்கம் பண்ணுவதற்காக வந்திருக்கோம். இதுபோல் முதியோர்கள் ஆதரவற்ற முதியோர்கள்லாம் நல்லடக்கம் பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. வயதான முதியோர்களை பார்த்துக்க முடியல. இந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி விளம்பல் சுடுகாட்டில் மயிலாடுதுறை காவல்துறை உதவியோட 79வது ஆதரவற்ற முதியோர் நல்லடக்கம் பண்ணுறோம். தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் சேவைக்கு ஆதரவாக இருங்க, சப்போர்ட்டாக இருங்க. இன்றைக்கி இந்த ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். சென்னை திருவொற்றியூர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்காக வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கியுள்ளனர். திருவொற்றியூர் 5வது வார்டிற்குட்பட்ட சின்ன எர்ணாவூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வருகின்ற 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பகுதி வாழ் பொதுமக்களிடம் விண்ணப்ப படிவத்தை வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் அந்த முகாமில் கலைஞர் உரிமை தொகை, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ்களை உடனடியாக சரிபார்த்து வழங்கப்பட்டு வருகின்றனர். நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளில் 43 சேவைகளும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளனர். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர், அருள்தாசன், சொக்கலிங்கம் ஆகியோர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் படிவங்களை வழங்கி அவர்களது குறைகளை கேட்டு அனைத்து துறை அதிகாரிகள் மூலம் முகாம் அமைக்கப்பட உள்ளதாகவும், கலைஞர் உரிமை தொகை, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் பெயர் நீக்குதல், பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழ்களை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாகவும், தேவையானவர்கள் வந்து பயனடையும் படி வீடு வீடாக சென்று படிவத்தை வழங்கினர். குட் மார்னிங், நான் பிரகதி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் விசிஎஸ்எம் ஸ்கூலில். நாங்கள் இந்த வருஷம் நடந்த ஜோனல் லெவல் மேட்ச் டிகேஎஸ் ஸ்கூலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் மொத்தம் 12 பேர் போயிருந்தோம். 3 கோல்டு, 5 சில்வர், அப்புறம் ஒரு பிரான்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் பார்ட்டிசிபேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அங்கேயும் போய் நாங்கள் நல்லா மேட்ச் விளையாடி இதை விட நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைச்சிட்டு வருவோம். எங்களுக்கு இதுக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் சிலம்பம் மாஸ்டர் பெரியசாமி சார், அப்புறம் எங்கள் பிடி மாஸ்டர் சுந்தர் சார், அப்புறம் எங்களோட பிரின்சிபல் சார் சாம் சார், அப்புறம் எங்களோட வைஸ் பிரின்சிபல் சார் ஜெகதீஷ் சார், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்கள் ஸ்கூல் தான். சென்னை திருவான்மையூர் அரிமா சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றது. முன்னாள் தலைவர் முத்துசெல்வன் அனைவரையும் வரவேற்றார். குளோபல் மெம்பர்ஷிப் குழுவின் தலைவர் சோபனா கல்யாணராமன் அரிமா சங்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். முதல் நிலை மாவட்ட ஆளுநர் ராஜேஷ் ஜோஷி சங்கத்தின் நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். இந்த ஆண்டு அரிமா சங்கத்தின் தலைவராக ரவிச்சந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மண்டல தலைவர் அருள்குமார் வாழ்த்தினர். செயலாளர் ரவீந்திரன் நன்றி தெரிவித்தார். இந்த விழாவை சசிகலாமணி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். எனக்கு பிடித்த ப்ராஜெக்ட் என்னவென்று சொன்னால் ஐ ப்ராஜெக்ட், அதாவது ஐ டொனேஷன். நான் ஏற்கனவே எனது 4 மாத குழந்தையை கண்களை தானமாக கொடுத்தேன் 1994. இப்போ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் பிளைண்ட். அதற்கு நாம் நிறைய கண்களை பெற வேண்டும். யார் ஒருவர் இறந்தாலும் அவர்களிடம் போய் அவர்கள் வீட்டில் போய் நாம் கேட்க வேண்டும், கண்களை தானமாக கொடுங்கள் என்றால். 1-2 கண்கள் எடுத்தால் அட்லீஸ்ட் 5-6 பேருக்கு அதை பொருத்த முடியும். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடைக்களி நாடு பேரூராட்சியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடைக்களி நாடு பேரூராட்சியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில்
கனிம நிறுவனம் மூலமாக திமுகவை சேர்ந்தவர்களால் அளவுக்கு அதிகமாக மணல் திருடப்பட்டு வருகிறது. அடிப்படை வசதிகளான குடிநீர், தெரு விளக்குகள் வழங்கப்படவில்லை என்றும், சொத்து வரி, வீட்டு வரிகளை அதிகமாக உயர்த்தி உள்ளது ஆகிய அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் பேரூர் கழக செயலாளர் ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தனபால், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் செய்யூர் ஜி ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் கண்டன முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் மாநிலங்களவை உறுப்பினராக கமல்ஹாசன் பதவியேற்றதை தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக கொண்டாடினார்கள். சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்ய அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநிலங்களவை உறுப்பினராக கமல்ஹாசன் பதவியேற்றதை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அக்கட்சியின் ஊடக பிரிவு செயலாளர் முரளி அப்பாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழ் நம்முடைய தாய்மொழி, தமிழில் பேசினாலும் அவர் இந்தியனாக தான் இருப்பார். தொடர்ந்து அங்கு என்ன மொழி பேசினால் அனைவருக்கும் சௌகரியமோ அந்த மொழியில் அவர் பேசினார். அவரின் செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாகவும் அரசு யோசனை கூறும் விதமாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்தார். நம்முடைய தாய்மொழி, அதனால பேசினாலே அவர் இந்தியனாக தான் இருப்பார். தன்னுடைய பெருமிதம், நம்முடைய மொழியில் நம்ம பேசுறது அவ்வளோதானே ஒழிய இது தொடர்ச்சியாக அங்கே என்ன மொழியில் பேசுனா எல்லாருக்கும் சௌரியமா அந்த மொழியில் பேசுவார். அதை உங்கள்கிட்ட ஏர்போர்ட்லேயும் சொன்னார். அங்கே சொல்கிறது இங்கே சொல்ல முடியாது, இங்கே சொல்கிறது சொன்னார். எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அரசுக்கு யோசனை சொல்வதாகவும் தவறான விஷயங்கள் சுட்டி காட்டுவதாகவும் இருக்கும். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கார்கில் போர் வெற்றி நாளையொட்டி இன்று நாடு முழுவதும் வெற்றி கொண்டாட்டம். மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், ராணுவ தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை. மாலத்தீவுக்கு துணை அதிபர் உசைன் முகமது லத்தீப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. முன்னாள் அதிபர் முகமது நசீது, மக்களவைத் தலைவர் ஆகியோரையும் சந்தித்து பேச்சு. நீட் தேர்வு உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்திவிட்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். அதிமுக பிரிந்துள்ளதால் வெற்றி எளிதாகும் என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. காசா மக்களில் 1/3 பங்கினர் பல நாட்கள் பட்டினியால் வாடுவதாக ஐநா உணவு திட்ட அதிகாரி தகவல். விரைவில் உணவு வழங்காவிட்டால் பல்லாயிரம் பேர் பட்டினியால் இறப்பார் என்று எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.